இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்த ஒரு உறுதி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலவெளியிலே கூட கர்த்தருடைய வசனங்களை நாம் தியானமாக பார்க்கலாம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிற தலைப்பிலே நாம் காணலாம். வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிற தலைப்பு புதிதாக காணப்படலாம். ஆனாலும் அதுக்கு இன்னொரு வசனத்தின் அடிப்படையில் பார்க்க பொழுது காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிற தலைப்போடும் பார்க்கலாம். அப்போ அதுக்கு ஆதாரமாக எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் புதிய ஏற்பாட்டிலே காணலாம். இன்றைக்கு இதுதான் வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தான் நம்ம வசனம் போட்டிருக்கோம். ஆனால் நம்ம அதில் இன்னும் ஆழமாக போய் வாழ்க்கையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிடறோம், தியானிக்க போகிறோம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இந்த பூமியில் அநேக ஜனம் நினைச்சுவாங்க வாழக்கூடிய காலம் கொஞ்ச காலம் அப்படிங்கிறத உணர்ந்து கிடைக்கக்கூடிய நேரங்களில் என்ன செய்வாங்க, படிக்கக்கூடியவங்க பாடத்தை நல்ல முறையில் படித்து முன்னேற்றத்துக்கு மேலே பயன்படுத்திக்கிடுவாங்க. வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. டியூஷன் போவாங்க, இல்லை என்ன செய்வாங்க, ஒரு கல்வி நிலையில் போய் கற்றுக்கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவாங்க. அதை வேஸ்ட் பண்ணாமல் அதை என்ன செய்வாங்க, பிரயோஜனப்படுத்துவாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா, கடுமையாக உழைத்து தொழில் என்ன செய்வாங்க, கற்றுக்கொள்ளுங்கிறதுக்காண்டி நேரத்தை பயன்படுத்திக்கிடுவாங்க, வீணாக்க மாட்டாங்க. இன்னும் ஒருபடி மேலே போனால் சிலவங்க என்ன செய்வாங்க, நேரத்தை வீணாக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த நேரத்தை என்ன செய்வாங்கன்னா ஆண்டவர்கிட்ட செலவு பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, ஊழியம் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா, நேரத்தை பயன்படுத்தணுங்கிறதுக்காண்டி நிறைய கவிதைகள் எழுதுவாங்க, இல்லை தங்களுடைய திறமைகளை பல விதங்களை வெளிப்படுத்தி உலகத்திற்கு கொண்டு வருவாங்க. இது போன்ற பல நிகழ்வுகள் உலகத்தில் நடக்கிறது. அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிரயோஜனப்படுத்திக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, செய்கிறாங்க, சந்தோஷம்தான். ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களும், தேவ பிள்ளைகளும், வாலிப சகோதரர்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்று சொன்னால், உலகத்தில் எத்தனையோ விஷயத்த பயன்படுத்தணும்னு தெரிஞ்ச நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை ஒரே வாழ்க்கை என்பதை நம்ம நினைச்சணும், புரிந்து வைத்திருக்க வேண்டும். அந்த ஒரே வாழ்க்கையை அதை நாம் சரியாக பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணும், அதை அறிந்து கொள்ள வேண்டும். அதை எப்படி பயன்படுத்தணும், எப்படி பிரயோஜனப்படுத்தணுங்கிறது தான் நம்ம இன்னைக்கு மேலோட்டமாக பார்க்க போகிறோம். உலகத்தில் கல்வி அடிப்படையிலையும் பயன்படுத்துகிறாங்க, தொழில் அடிப்படையிலையும் முன்னேற்றம் அடையணும், கற்றுக்கணும்னு பயன்படுத்துகிறாங்க. அது ஊழியத்திலையும் நிறைய காரியங்களை பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தோம், ரைட்டு. இருந்தாலும் வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ன அர்த்தம்னா, வாழ்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த ஒரு வாழ்க்கையை உண்மையான வாழ்க்கையாக வாழ்ந்து, இயேசுவோட வாழ்ந்து, இயேசுவோட விருப்பத்தை செஞ்சு, அவருடைய பார்வைக்கு ஏற்றபடி நம்ம செயல்படுறது தான் வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்வது அர்த்தம். வசனம் தெளிவாக சொல்லுகிறது. எபேசியர் 5:16 அதான் பார்க்குறோம். இந்த நாட்கள் முற்றிலும் பொல்லாதவை, ஆகவே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும்னு சொல்லுது. இந்த பார்க்குற இந்த பொல்லாத உலகத்தில் வாழ்கிற நம்ம சுற்றி இருக்கிற இந்த காலங்கள்லாம் மோசமானதுன்னு புரிஞ்சுக்கணும். எங்கே பார்த்தாலும் கொலை, எங்கே பார்த்தாலும் கொள்ளை, எங்கே பார்த்தாலும் அழிவு, சாபம், கொள்ளை நோய் என்று சொல்லி ஒரு புறம் நடக்குது. ஒரு புறம் ஒருத்தர் விரோதமாக நினைச்சாங்க, சண்டை போடுறாங்க, ஒருத்தர் விரோதமாக நினைச்சாங்க, வன்முறை பண்ணுறாங்க. இதெல்லாம் நடக்குன்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இப்படிப்பட்ட பொல்லாத காலத்தில் நாம் நிஜமான ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை அறிந்து வைத்திருக்க வேண்டும். அதுதான் தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால், இந்த பூமியில் கிடைக்கிற ஒவ்வொரு நேரத்தையும் தருணத்தையும் நம்ம பயன்படுத்தி கொண்டு அதை என்ன செய்யணும், தேவனிடத்தில் செலவு செய்ய வேண்டும். அதைத்தான் காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னா என்னது, வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ளுங்கள், பரலோகத்துக்கென்று தயார்படுத்திக் கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சொல்லி அர்த்தம். அதை எப்படி பயன்படுத்துறதுன்னா, வேதத்தை வாசிப்பதன் மூலமாக, ஜெபிக்கிறதன் மூலமாக, தேவனோடு உறவாடுவதன் மூலமாக, தேவனை பற்றி 4 பேருக்கு சொல்லுகிறதன் மூலமாக, தேவனோடு இசைந்திருப்பதன் மூலமாக, இன்னும் பல விதங்கள் என்ன செய்யலாம், நம்ம அந்த காரியங்களை பார்க்கலாம். அப்போ இப்படிலாம் பல விதங்களை நம்ம பார்த்து உணர்ந்து புரிந்து அறிந்து செயல்பட்டால் தான் வாழ்க்கையை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களும், தேவ பிள்ளைகளும் உலகத்திற்கான காரியத்தை நம்ம பயன்படுத்திக்கணும், பயன்படுத்தாமல் நம்ம பரலோகம் போதுக்கு என்ன காரியம் செய்யணுமோ அதை செய்ய முன்வர வேண்டும். நம்ம வாழ்க்கையை அதுக்காக ஏற்ற மாதிரி என்ன செய்யணும், மாற்றிக்கொள்ள வேண்டும். அதை என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். சரி, இந்த நேரத்தில் இந்த காலத்தை யார் நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டால் 2 பேரை பார்க்கலாம். ஒன்று பணக்காரன் வாலிபன், ஒன்று ஏழை லாசரை பார்க்கலாம். இந்த பணக்காரன் என்ன செய்தான்னா, தான் இருந்த நாட்களில் அவன் செல்வ செழிப்போடு என்ன செய்தான், வாழ ஆரம்பித்தான். அது முதல்ல தேவனை தேடவே இல்லை, நேரத்தை வீணாக்கிட்டான். நண்பர்களோடு செலவு பண்ணான், களியாட்டங்கள், கேளிக்கைகள்,
இது போன்ற நிகழ்வுகளில் என்ன செஞ்சான், பங்கு பெற்று வீணடித்து கொண்டு இருந்தான். அதே நேரத்தில் அவன் நிறைய செல்வ செழிப்பில் ஆடம்பரமாக இருந்தான். இன்னொரு புறம் அதே காலகட்டத்தில் ஏழை லாசருங்கிறவன் என்ன செஞ்சான், தேவனை தேடினான். ஆனால் கஷ்டப்பட்டு தான் இருந்தான், வீணாக்கலை. இருபேரும் ஒரு நேரத்தில் மரித்து போகிறாங்க. அப்போ தேவன் என்ன செய்கிறாரு, பார்க்குறாரு. ஏழை லாசருவை ஆண்டவர் தூதனை அனுப்பி அப்படியே பரலோகத்துக்கு அழைச்சிட்டு வர்றார். இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா பாதத்தில் அந்த பணக்கார வாலிபன் என்ன செய்யறான், கண்ணீரோடு வேதனைப்பட்டு அழுதுட்டு இருக்கிறான். இப்போ இருவரையும் ஆண்டு பார்க்குறாரு. பணக்கார வாலிபன் சொல்கிறான், ஐயோ ஆண்டவரே, என் தகப்பனாகிய ஆபிரகாமே, ஆபிரகாம்னா ஆண்டவர் தான், அப்போது நான் வந்து கஷ்டப்படுற வேதனை இல்லை, லாசரோட விரலுடைய நுனியை தண்ணியில் முக்கி என் நாவை குளிரப்படுங்கன்னு சொல்கிறான். அப்போ தேவன் பேசுகிறாரு, இல்லைப்பா, நீ பூமியில் இருந்த நாட்களில் நீ நல்லது தான் அனுபவிச்ச, ஆனால் லாசர் தீமையை தான் அனுபவிச்சான் அப்படிங்க. அப்போ என்ன அர்த்தம், உனக்கு ஏற்ற மாதிரி நீ நல்லது தான் தேடுன, காலத்தை பயன்படுத்தலை. அவன் தீமை அனுபவித்தாலும் அவன் என்ன தேடினா காலத்தை யூஸ் பண்ணிட்டான்னு சொல்லி சொல்கிறாரு. அதனால் இவன் தேற்றப்படுகிறான்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இதை கேட்கிற நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா, வாழ்கிறது ஒரு வாழ்க்கை, ஒரு தரம் பிறப்பதும் ஒரு தரம் மறிப்பதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது வேதம் சொல்கிறது. இப்போ இந்த ஒரே ஒரு லைஃப்பை உண்மையாக புரிஞ்சுக்கிட்டு, அந்த தேவனை அறிஞ்சிக்கிட்டு, அந்த இயேசுவோட செலவு பண்ணி அந்த ஆண்டோட வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும், நம்ம பயன்படுத்திக்கணும். அப்படி பயன்படுத்திக்கிட்டு நம்ம இருக்கும்போது இந்த உலகத்தில் நம்ம நிறைய பேர் தப்பாக சொல்லுவாங்க, நம்மளை கேலி பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம். அதெல்லாம் பற்றி கவலைப்படக்கூடாது. நம்ம தேவனோடு வாழ்ந்து தேவனுக்காக செயல்பட்டு தேவ சித்தத்தை செய்து கிடைக்கிற நேரத்தை எல்லாம் அவருக்கு செலவு பண்ணி பயன்படுத்தணும்னு சொன்னால் நிச்சயமாக பரலோகத்தில் நம்ம போயிடுவோம். ஆனால் அதே நேரத்தில் நேரத்தை பயன்படுத்தாமல் ஏனதானே இந்த கேளிக்கைகள் மூலமாக கிண்டல் பண்ணுற மனமாக விளையாட்டுத்தனத்தோடு இருந்தோம்னா கைவிடப்பட்டு விடும். ஆகவே இந்த செய்தியுடைய தலைப்பு என்ன சொன்னால், காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அல்லது வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்னு சொல்லி பார்த்தோம். எனவே இதுவரையில் நம்ம எப்படி இருந்தோமோ இல்லையோ, ஆனால் இந்த நிமிஷத்துலேருந்து இதை கேட்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஒவ்வொரு ஆசிரியர் பிரமுகரும், ஒவ்வொரு வாலிப சகோதரர்களும், யாராலும் சரி, நீங்கள் படிக்கிறவங்களா இருக்கலாம், வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், ஊழியர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, இந்த நிமிஷத்தில் இப்போ தேவனுடைய வருகை வந்தால் நம்ம எங்கே போய் நிற்போம் யோசிக்கணும். அல்லது இப்போ மடிஞ்சு போனால் எங்கே போய் நாம் இருப்போம் அதை யோசிக்கணும். ஆகவே காலத்தை என்ன செய்யணும், நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு இதுவே காலம், இதுவே மீட்பின் காலம், இதுவே ரட்சணிய நாள் என்று புரிந்து கொண்டு இன்றைக்கு மனம் திரும்பி வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். தொடர்ந்து முன்னேற வேண்டும் என்று சொல்லி, வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று சொல்லி, காலத்தை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் எங்கும் இருந்தவர்களையும் வாழ்த்துகிறது. ஆமென்.